எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அப்போ வந்து இந்த போலீஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இவங்க எல்லாமே எலெக்ஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா சவுக்கு சங்கருக்கு பிரச்சனை இருக்காது. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நானா விழுவேன் விரைவில் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி 12 வார காலம் வழங்கப்பட்ட இந்த அவகாசம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 25 2026 முடியுது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்டர்வியூ பேஜ்ல 12 வார காலம் தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதை கோர்ட்டு வந்து அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ பேஜ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சுமார் 17 வழக்குகள் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டது. அந்த 17 வழக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நிரந்தரமாவே ஜாமீன் கேட்கலாம். ஹைகோர்ட் அணுகி நிரந்தரமாவே ஜாமீன் கேட்கலாம். வீடியோ போடுறதுனாலதான் இவர் வந்து நல்லா இருக்காரு, உடல் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிதான் அந்த ஜாமீனை ரத்து பண்ணிட்டு காவல்துறை சார்பா வந்து வழக்கு போடப்பட்டார். அதனாலதான் அவருமே வீடியோ போடாம சைலண்டா இருக்காரு. அவர் வீடியோ போடலன்றதால அவரை எதுவும் பண்ண முடியலன்ற காரணத்தாலதான் அவரோட ஊழியர்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து ஏதோ காரணங்களை கைது செய்யப்பட்டாங்க. பழிவாங்கும் நோக்கோட பொய்யா ஒரு புனையப்பட்ட வழக்கா இருந்ததுன்னா நிச்சயமா தேர்தல் ஆணையம் வந்து தலையிடும். சோ அது எப்படி தலையிடும் அப்படின்னா அவங்க நேரடியாவே தலையிடலாம் தேர்தல் ஆணையம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்க எதிர்கட்சிகள் அவரை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி என்ன பொய்யா வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காபந்து அரசு தான். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. சவுக்கு அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல நானா வீழ்வேன் விரைவில் வருகிறேன் அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து வீடியோ பேச போறாரு நம்ம எடுத்துக்கலாமா? இது நாள் வரைக்கும் அவர் எங்க போயிருந்தாரு, அவருடைய வழக்குகள் என்ன பொசிஷன்ல இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு நம்மோட இணைந்திருக்கிறார் ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட இதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ண உடனே சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல நானா வீழ்வேன் விரைவில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. இதை எதை சார் காட்டுது? நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம். அந்த வீடியோல சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 9 வரைக்கும் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கு காரணம் நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் லீவ்ல போறாரு. அதனால அவர் லீவு போயிட்டு வந்த பிறகுதான் ஜட்ஜ்மெண்ட் வரும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே வீடியோல நான் ஒன்னு சொல்லியிருப்பேன். எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா சோ அப்போ வந்து இந்த போலீஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இவங்க எல்லாமே எலெக்ஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. சோ அதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா சவுக்கு சங்கருக்கு பிரச்சனை இருக்காது, இந்த ஆளும் அரசாங்கம் அவர் மீது பழிவாங்கும் படலம் தொடராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட வெளிப்பாடுதான் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நானா விழுவேன் விரைவில் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறமா அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். சார், தற்போது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் மருத்துவ காரணங்களால் சிகிச்சை எடுக்க வேண்டி அவருக்கு 12 வார காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவருடைய மருத்துவ சிகிச்சைக்காக வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய வேண்டி சைதாப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று போட்டிருந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இதன் பிறகு என்ன சார் ஆகும்? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா திரு சவுக்கு சங்கரோட தாயார் திருமதி கமலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன் மகனை வந்து ஜெயில போட்டிருக்காங்க, தனிமை சிறையில வச்சிருக்காங்க அப்படின்ற காரணத்தாலையும் அதே போல அவருக்கு ஒரு வந்து பேசிக்கா வந்து இதய நோயும் நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னு ஹேபியஸ் கார்பஸ் அண்ட் இன்ட்ரியம் வெயில் ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி 2 வழக்கா போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நீதியரசர் SM சுப்பிரமணியம் பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டிசம்பர் 26 வந்து பாத்தீங்கன்னா 2025 வந்து ஒரு 12
12 வார கால மருத்துவ காரணங்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அவருக்கு வந்து இன்ட்ரீம் பெயில் கொடுத்திருந்தாங்க. இந்த இன்ட்ரீம் பெயில் கொடுத்ததை கேன்சல் பண்ண வேண்டி, அதாவது அந்த 12 வாரத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க, நாங்களே வந்து அவருக்கு ஜெயில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தை அணுகி அதை ரத்து பண்ண சொல்லி ஃபைல் பண்றாரு. சோ இந்த வழக்கை வந்து யார் முன்னாடி வருதுன்னா நீதியரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு வேல்முருகன் மற்றும் ஜோதிராம் இவங்க முன்னாடி வருது. இந்த வழக்கை வந்து பேசி நடக்கும்போது நீதியரசர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு என்னதான் உடம்பு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அங்க ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அந்த மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் வந்து ஒரு சீலிடப்பட்ட கவர்ல நீதியரசர்களை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த நீதியரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு தரப்பு, அதாவது அரசாங்கத்துக்கும் அந்த திருமதி கமலா அவர்களுக்கும் சவுக்கு சங்கரின் தாயார் ரெண்டு பேரும் உங்களோட பதில சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பதிலையும் கேட்டு வாதத்தையும் கேட்டு வாதம் பிரதிவாதம் ரெண்டுத்தையுமே கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் வந்து சொல்லிட்டாங்க. சோ எட்டு ஜட்ஜ்மெண்ட் வரல. இந்த மீன் டைம் திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வேண்டி 12 வார காலம் வழங்கப்பட்ட இந்த அவகாசம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 25 2026 முடியுது. சோ இதுதான் வந்து as of now இருக்கு. இந்த 25 வரைக்கும் அவரை வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்கேஸ் இந்த கேன்சல் பண்ண சொல்லி போட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ்டுன்னு இருக்கு இல்லையா, சோ இது வந்து வராத வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்துல இந்த 25 வரைக்கும் அவரு எந்த பிரச்சனையும் இல்லை. 25 அவரு இத வந்து முடிஞ்சு இன்ட்ரீம் பெயில் முடிஞ்சிட்டு சிறை அதிகாரிகளை போய் சரண் அடையணும். இதுதான் as of now அவருக்கு இருக்கிற சூழ்நிலைகள். சார், நீங்க சொல்றத பார்த்தா மார்ச் 25க்கு அப்புறமா அவர் சிறைக்கு போயிடுவாரா, இல்ல அதை தவிர்க்கிறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? சரி, கண்டிப்பா யாருமே வந்து ஜெயிலுக்கு போக மாட்டாங்களா, இப்படி போவாங்க. அவங்க அதை வந்து சட்டப்பிரகாரம் என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்பவே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட லீகல் டீம் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச சில சட்ட வழிமுறைகளை வந்து நம்ம இங்க சொல்லலாம். இப்ப பொதுவா அவர் என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ட்ரீம் பெயில் இருக்காரு இல்லையா, சோ இந்த பெயில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது என்ன காரணம்னா, எனக்கு உடம்பு இன்னுமே குணமாகல, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த இன்ட்ரீம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்ட்ரீம் பெயில 12 வார காலம் தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதை கோர்ட் வந்து அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இன்ட்ரீம் பெயில வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு சுமார் 17 வழக்குகள் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டது. அந்த 17 வழக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நிரந்தரமாவே ஜாமீன் கேட்கலாம். ஹைகோர்ட் அணுகி நிரந்தரமாவே ஜாமீன் கேட்கலாம். ஒரு கால் வந்து ஹைகோர்ட் வந்து அவருக்கு நிரந்தர ஜாமீன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் இருக்க அப்பீல் பண்ணுவாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்ணிட்டு சோ அந்த பெயில வந்து பர்மனன்ட் பெயில் வாங்கிக்கலாம். சார், அப்ப அவர் வந்து யூடியூப்ல தொடர்ந்து வீடியோ போடலாமா? எதுவும் பிரச்சனை வராதா? சரி, அதாவது அவருக்கு வந்து இந்த கேன்சல் பண்ண சொல்லி போட்டாங்க இல்லையா, அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இவர் தொடர்ந்து வீடியோ போடுறதுனாலதான் இவர் வந்து நல்லா இருக்காரு, உடல் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிதான் அந்த ஜாமீனை ரத்து பண்றதுக்கு காவல்துறை சார்பா வந்து வழக்கு போடப்பட்டது. அதனாலதான் அவருமே வீடியோ போடாம சைலண்டா இருக்காரு. அவர் வீடியோ போடலன்றதால அவரை எதுவும் பண்ண முடியலன்ற காரணத்தாலதான் அவரோட ஊழியர்கள் எல்லாம் வந்து இவங்க வந்து ஏதோ காரணங்களை சொல்லி கைது செய்யப்பட்டாங்க. சரிங்களா? சோ அதனாலதான் அவர் வீடியோ போடாமே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாவும் இதுக்கு ஒரு முடிவு தெரியாம அவர் வீடியோ போட மாட்டார். ஏன் அப்படி போட்டாருன்னா, இதை ஒரு காரணம் காட்டி அவங்க வந்து இவரு பெயில வந்து கேன்சல் பண்ணலாம். ஏன்னா நீதியரசர் வேல்முருகன் அவர்களே வந்து என்ன சொல்லி இருந்தாருன்னா, நீங்க அவரு இந்த மருத்துவ காரணங்களுக்காக தான் வந்திருக்காரு, இந்த தடையை மீறி அவரு வீடியோவோ ஏதாவது போட்டாருன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் பெயில் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதனால காவல்துறை வந்து அவர் பெயில் கேன்சல் ஆக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னெடுக்கலாம்னு நான் கருதுறேன். சார், அப்ப மீண்டும் திமுக அரசு பழிவாங்கும் நோக்கில் சவுக்கு சங்கர் மீது புதிய வழக்குகளை போட்டு சிறையில் அடைக்க முடியுமா சார்? சட்டப்படி வழக்கு பதியறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை காவல்துறைக்கு. அதே நேரத்துல பழிவாங்கும் நோக்கோட பொய்யா ஒரு புனையப்பட்ட வழக்கா இருந்ததுன்னா நிச்சயமா தேர்தல் ஆணையம் வந்து தலையிடும். சோ அது எப்படி தலையிடும் அப்படின்னா, அவங்க நேரடியாவே தலையிடலாம் தேர்தல் ஆணையம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்க எதிர்கட்சிகள் அவரை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி என் மேல பொய்யா வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப இது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காபந்து அரசு தான். சோ இதுக்கு வந்து தன்னிச்சையான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அதிகாரங்கள் இல்லை. சோ தேர்தல் கமிஷனோட பர்மிஷன் வாங்கணும். சோ இப்ப வந்து ஒரு கான்ட்ரவர்சி இஷ்யூ இருக்கு அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ண முடியும். கண்மூடித்தனமா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த அதிகாரி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். அவங்க வந்து சஸ்பெண்ட் கூட பண்ணலாம்.
பண்ணலாம் அவங்க. ஸோ அதனால சும்மா பொய்யா இனிமேல் இந்த காபந்து அரசு வழக்குகள் பதிவு செய்ய முடியாது. அதே நேரத்துல உயர்நீதிமன்றமோ இல்ல உச்ச நீதிமன்றமோ சில வழிகாட்டுதல்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு வகுத்திருந்தால், இல்ல வீடியோலாம் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா அதை மீறினார்னா காவல்துறை தன் கடமையை செய்யும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார், அப்ப சவுக்கு சங்கரோட ஊழியர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களா சார்? அது என்ன நிலைமையில இருக்கு? ஆக்சுவலா அவங்க நிறுவனத்துல வேலை பார்த்தவங்க, அதே போல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அவங்க ஒருத்தரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க ஒருத்தர் ஆல்ரெடி வந்து பெயில் வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கும். அவங்க கூடிய விரைவில் வெளியே வந்துருவாங்க. தொடர்ந்து அவங்க வந்து சவுக்கு சங்கரோட பணியாற்றுவாங்க நான் நம்புறேன். சவுக்கு சங்கர் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சட்ட ரீதியா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கூடிய விரைவில் வீடியோஸ் வந்து அவரோட யூடியூப் சேனல்ல போட்டுருவாரு. ஸோ எல்லாமே அவருக்கு இதுக்கப்புறமா பாசிட்டிவா நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நடக்கணும்னு தான் நம்ம கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்த்து இந்த அரசாங்கமே பயந்து கிடக்குது அப்படின்றது ஒரு வெட்கக்கேடான செயல். ஸோ பேசுவதற்கு உரிமை இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜனநாயகத்துல பேசுறதுக்கு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கிறது, கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அது எல்லை மீறி தான் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்து, அப்படியே நீங்க எல்லை மீறியதாக இருந்தால் வழக்குகள் போட்டு சட்ட பிரகாரம் வந்து நீங்க நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஸோ பொய்யான வழக்குகளை வந்து புனையப்பட்டு அவர்களை பழிவாங்கும் நோக்கோடு வழக்குகளை போட்டு அவங்களை ஜெயில தள்ளுறதுன்றது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பட்டமான ஒடுக்குமுறையா தான் நான் இங்க பாக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த நிதிஷ்ன்றது ஒரு சின்ன பையன், சரிங்களா? அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். நீங்க பழிவாங்க நோக்குல அவன் அந்த பையனை உள்ள போட்டு வச்சிருக்கீங்க. அவன் மேல வந்து பாத்தீங்கன்னா SC ST வன்கொடுமை வழக்கெல்லாம் அவன் மேல போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறாதான் இந்த இடத்துல பாக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து தன்னோட தைரியமா வந்து அவன் இது மாதிரி தான் அரசு கைது செய்யப்படுவோம்னு தெரிஞ்சும் அந்த பையன் வந்து அந்த சவுக்கு மீடியால வந்து வேலை பார்த்திருக்காங்க. அவனை நம்ம நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணோம். அவனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு தம்பி நிதிஷ், நீங்க கவலைப்படாதீங்க. அதே போல சவுக்கு மீடியாவும் கூடிய விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வெளியே வருவாங்க. அவங்க வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி சட்டத்தின் முன்னாடி அவர் என்னென்ன பண்ணணும், அந்த வழிவகைகள் அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்ன்றத அவர் இதுக்கப்புறமா ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். கூடிய விரைவில் அவரோட நல விரும்பிகள் அவரோட வீடியோவை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல HKS வாய்ஸ் மீடியா சார்பா நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார், எங்களோட கேள்விக்கு நேர்மையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு. மக்களே, உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கேள்விகள் வந்ததுன்னா உங்க கேள்விகளை எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.